சாண்ட்லியர் ஸ்பார்க்கிளோட பட் சைஸ் பாருங்கள். வாவ்! எவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் அதிகம் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். கீழேருந்து வரும்போதே நல்லா பெருசாக இருக்கும். பட் பூக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட மற்ற வெரைட்டிஸ்லாம் நார்மலாக இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட் டே வந்துருக்கும், செகண்ட் டே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துடும், தேர்ட் டே வந்து பூக்கவே ஆரம்பிச்சிடும். பட் இந்த சாண்ட்லியர் ஸ்பார்க்கிள் அதே போல் இந்த நிறைய நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் அதிகம் இருக்க வெரைட்டிஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 4-5 டேஸ் கூட எடுத்துக்குது. இது நான் இன்றைக்கி வந்து தேர்ட் டே பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே பட்டிங் இருந்தது, அடுத்து கொஞ்சம் தான் மேலே எழும்பியிருந்தது, அடுத்து இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்துருந்தது. ஸோ இது இன்னும் பூக்கிறதுக்கே வந்து 2-3 டேஸ் ஆகும். சம்டைம்ஸ் பூக்கவும் செய்யும், பூக்காமல் ஃப்யூஸ் ஆகவும் செஞ்சிடும். ஸோ சாண்ட்லியர் ஸ்பார்க்கிள் சூப்பர் வெரைட்டி. நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். செம்ம க்யூட்டாக இருக்கும் பூத்தது அப்படின்னா.